வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கா, போர் அடிக்குதா? அப்போ தன்னுடைய மூத்த மகள் தங்கம்மா கிட்ட பாரதியார் சொன்ன ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி. மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், பாடலாசிரியன், தமிழாசிரியன். ஒரு முறை பாரதியாரும் தங்கம்மாவும் கடற்கரையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் தெய்வம் அப்படிங்கிறது கல்லால செஞ்ச சிலை அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. இயற்கைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அவங்க பார்க்கறதே கிடையாது. உன்னுடைய காலை நினைக்கிறது அலை கிடையாது, அந்த பராசக்தியோடைய கை. எத்தனை பூக்கள், எத்தனை விதமான வண்ணங்கள், வகைகள். இயற்கையில எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனா மனுஷங்க அப்படியா இருக்காங்க? இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தங்கம்மா கிட்ட, வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்தா ருசிக்காது, அதனாலதான் இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி அப்படின்னு மாறி மாறி பல அனுபவங்களை கொடுத்து பராசக்தி நம்முடைய மனசை சுத்தப்படுத்துறான். பொய் இல்லைன்னா மெய்யோடைய அருமை நமக்கு தெரியாது, கெட்டது நடக்கலைன்னா நல்லதோடைய பெருமை நமக்கு புரியாது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதும் தங்கம்மா, அப்பா இந்த விஷயத்தையெல்லாம் ஒரு பாட்டாவே எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பாரதியார் எழுதி கொடுத்த ஒரு பாட்டு தான் உண்ணத்தை விட்டாதே அம்மை உயிரெனும் முலையினில் உணர்வெனும் பால் அப்படிங்கிற கண்ணன் என் தாய் பாடல்.